அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டீக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும், இல்லைனா பிள்ளைங்களோட ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ராகி முறுக்கு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவு, ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஓமம், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிறதுக்காக வச்சு விட்டுருக்கேன். முறுக்குக்கு உப்பு கரெக்டாக இருக்கணும், ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உருக்குன பட்டர் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணுறதுக்காக வச்சு விட்டுருந்தோம் இல்லையா? இப்போ இடியாப்ப உரல்ல ஏதாவது ஒரு அச்சு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார் அச்சு தான் போட்டேன். எனக்கு முறுக்கோட ஷேப் கரெக்டாக ரவுண்டாலாம் வராது, இந்த மாதிரி தான் வரும். ஆனால் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கை நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு விட்டதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பபிள்ஸாக வரும். அது வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. இன்றைக்கி நான் ஒரு 3 ஷேப்பில் இந்த முறுக்கு ரெடி பண்ணிடுறேன். நல்லா மொறுன்னு முறுக்கு விரும்பி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.